நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தேன். வரும்போது ட்ரெய்லர் ஓடிட்டு இருந்தது. ஒரு பாட்டு கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. மிக சிறப்பாக இருந்த அந்த பாட்டும், அதில் நடித்திருந்த கதாநாயகன், அது இன்னொரு கதாநாயகன், 2 கதாநாயகிகள். அதில் எந்த கதாநாயகன் விட்டு கொடுத்தா, எந்த கதாநாயகன் விட்டு கொடுத்தும் கெட்டு போகலை, எந்த கதாநாயகன் வந்து விட்டு கொடுக்காம இருந்தான் அப்படின்றது இந்த கதையில் பார்த்தா தான் தெரியும். முழு படம் பார்த்தா தான் தெரியும். சிறப்பாக இருந்தது. மேக்கிங் ஸ்டைல் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கங்க்ராச்சுலேட் யூ. எதுக்குன்னா, எனக்கு யாருன்னே தெரியாது. இவர் ஏதோ நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான் படம் எடுத்திருக்கிறாருன்னு தான் நினச்சேன். நான் மலேசியாவில் இந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு இயக்கத்தை நான் முதலாக பார்க்கிறேன். படத்தில் 2 ஹீரோயினு. அந்த காதல் பிரிவாற்றாமை பாட்டு ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க சகோதரி. அந்த என்ன முதல் வரி நினைவோவா கனவே அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டியூனும் இஸ் பியூட்டிஃபுல். ரியலி என்னுடைய முதல் வாழ்த்து வந்து இந்த இசையமைப்பாளருக்கும் பாடலாசிரியருக்கும் சொல்கிறேன். 2வது இயக்கம் வந்து சிறப்பாக இருந்தது. பார்த்த உடனே ஒரு புதுசாக ஒரு இயக்குனரெல்லாம் பண்ண மாதிரி தெரியல. அப்புறம் உங்கள் துணைவியார்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஏற்கனவே அவங்க முதல் படத்தில் நான் பாட்டு எழுதினேன், அந்த படம் முடியும் போது நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. நிச்சயமாக இந்த படத்தின் மூலம் உங்கள் மனைவியாருக்கு துணைவியாருக்கு ஒரு அவார்டு நிச்சயம் உண்டு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த திரைப்படத்தை தமிழர்கள் நிச்சயமாக வரவேற்பாங்க. அது எல்லா அளவும் சந்தேகப்பட வேண்டாம். நிச்சயமாக தமிழர்கள் இதை மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பார்கள். உங்கள் மலேசியாவில் நடந்த ஒரு சின்ன விஷயத்தை சொன்னீங்க. இந்த படத்தை போட்டு காட்டும்போது எப்படி அவங்க வந்து உங்களை நேசித்து அந்த உள்ளுணர்வை உருவாக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் உங்கள் படத்தில் இருந்ததுன்னா அது அங்கே சக்ஸஸ் ஆன மாதிரி இங்கேயும் சக்ஸஸ் ஆகும். அது டெஃபினட்டாக. ஏன்னா கண்டென்ட்டு தான் இன்றைக்கி முக்கியம் ஒரு படத்துக்கு. அதே மாதிரி இந்த திரைப்படத்தின் ரிசல்ட் வந்து உங்களை மிக மிக மகிழ்விக்கும் ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். கண்ணீரா இந்த படம் வந்து மலேசியாவில் வந்து 30 நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்க்ரீன் பிளே வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேடம் வந்து ரொம்ப கடுமையான விஷயங்கள்லாம் எழுதியிருக்காங்க. இது வந்து ஃபேமிலி மெலோ ட்ராமா லவ் ஸ்டோரி. சென்சார் வந்து யூ சர்டிஃபிகேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் அட்டம்ப்டாக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் பார்த்துட்டு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் தந்தால் எங்களுக்கு அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நான் ஒரு சின்ன தயாரிப்பாளர். ரொம்ப கஷ்டப்பட்டு வாகை என்ற படத்தை எடுத்திருக்கோம். என்னுடைய சின்ன வேண்டுகோள் என்னன்னாக்கா, இந்த சின்ன தயாரிப்பாளர் சங்கம் வந்து சின்ன சின்ன ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு படம் விற்பனைக்கு தேவையான உக்திகளை தகுந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணி அவங்கள மேல் கொண்டு வரணும். அப்போ தான் அவங்க வந்து மேலும் சில ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணணும்.
சேட்டலைட்ஸ், ஓடிடி, இந்த மாதிரி புது இயக்குநர்களை நம்பி தான் படம் எடுக்கிறோம் நம்ம. ஆனால் புது இயக்குநர்கள் வந்து கடைசி வரைக்கும் இருந்து அந்த ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் சிலர் இருக்க மாட்டேன்றாங்க, சிலர் கடுமையாக உழைச்சி ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மேலும் புதிய இயக்குநர்கள் வந்து இது வந்து மனசில் வச்சுட்டு எங்களை போல் சின்ன சின்ன ப்ரொடியூசருக்கு தகுந்த நேரத்தில் உதவி பண்ணணும். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்த்தோம். ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் சாங்ஸ் எல்லாம் பார்த்தோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஹரி உத்ராக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக லாபகரமாக வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக சின்ன படங்கள் வந்து சின்ன படங்களோ மீடியம் பட்ஜெட் படங்களோ இன்றைக்கி இருக்கிற நிலமையில் பிஸ்னஸ் பண்ணுறோம் எடுக்கிறது சில பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப டஃப்பான விஷயம் தான். கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணிகிட்டு இருக்கனால கண்டிப்பாக நான் அடுத்த படங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதனால் கண்டிப்பாக இங்கே நல்ல குவாலிட்டியான படங்களும் ஒரு ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் இருந்தால் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுற வழிகள் நிறையா இருக்குது. கதிரை வந்து எனக்கு ஒரு 2 இயர்ஸாக தெரியும். அப்போ அவர் சொல்லும்போது நான் இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து எந்த விஷயமும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு அவர் ரீசெண்டாக கால் பண்ணும்போது சொன்னது, சார் படம் முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு விஷயமே எனக்கு வந்து அவர்கிட்ட பிடிச்சது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட கதை சொல்லும்போதும் சரி, இந்த விஷயத்தை இப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா சொல்லும்போதும் நான் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் சொன்னேன். எப்படி பண்ணுவீங்க, ஏன்னா நாங்கள் இங்கே இருக்கும்போதே சில விஷயங்கள் நிறைய கஷ்டப்படுறோம், நிறைய விஷயங்கள் பண்ணி அதை கொண்டு வந்து ரிலீஸ் ஸ்டேஜ் கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் அவர் என்ன சொன்னார்னா, இல்லை சார் எனக்கு நம்பிக்கை இருக்க, கண்டிப்பாக நான் பண்ணிவிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அண்ட் அவர் சொன்னதை இன்றைக்கி வந்து பார்க்கும்போது நல்லாவே தெரியுது அவர் எதை சொல்லியிருந்தாரோ அதை கொண்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு. ஸோ வெல்டன் கதிர். ஸோ இந்த படம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த தருணம். ஏன்னா ரொம்ப இமோஷ்னலான ஒரு மூமெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஏன்னா எங்கள் மாதிரி ஃபாரின் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இங்கே தமிழ்நாட்டில் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறது அது மிகப்பெரிய கனவு, மிகப்பெரிய ஒரு லட்சியம். அது இன்றைக்கி நினைவாகுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் மிஸ்டர் ஹரி உத்ரா சார் அண்ட் ஓஸ்டோ பாலா சார். தேங்க்யூ ஃபார் வெல்கமிங் அஸ் இன் டு இந்தியன் சினிமா. நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக இது சாத்தியம் இல்லை. அண்ட் தேங்க்யூ டு கனிரா டீம். நாங்கள் பாதி பேர் தான் வந்திருக்கோம், மீதி பேர் ஸ்டில் இன் மலேசியா, வர முடியல. வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றிகள். அண்ட் தேங்க்யூ டு த டிரெக்டர் அண்ட் கோ ப்ரொடியூசர் கதிரவன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் நான் எழுதின கதையை நம்பி அது ஒரு அழகான படமாக்கி இப்போது தமிழ்நாடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ யூனிவர்ஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன். தேங்க்யூ வெரி மச்.
கண்ணீரா திரைப்படத்தின் குழுவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். முதல்ல அவங்க சிஸ்டர் பேசும்போது பாவம் அவங்க வீட்டுக்காரர் தான் டைரக்டர், அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் ஹீரோ. பாவம் யாரோ ஒருத்தர் மாதிரி அவ்வளோ அழகாக பேசினாங்க. இவர் நான் உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தேன் ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் அவ்வளோ ஆகிற மாதிரியே இருந்தார் ஹீரோ. சரி ஓகே ஏதோ ஹீரோவுடைய நண்பராக இருப்பாரோ அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் தான் டைரக்டர் ப்ரொடியூசர்னு. ஆனால் ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச்லேயே பாருங்கள், படத்தை முடித்து அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டையும் முடித்து அதுக்கான ஆடியோ லான்ச்சு சீக்கிரம் ரெடி பண்ணிட்டாரு. இன்னும் சொல்ல முடியாது, 3வது பார்ட்டு கூட அவங்க பையன் வச்சு கூட முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதில் பெரிய நன்றி என்ன சொல்லணும்னா, மலேசியாவில் முழுக்க படம் பண்ணி அதை சவுத் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்ற போது கண்டிப்பாக தென்னிந்திய நடிகர் சங்கம், தமிழ் திரையுலகம் உங்களை வருக என வரவேற்கிறது. அதற்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி வாழ்த்துக்களும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் உத்ரா ப்ரொடக்ஷன்ஸில் பண்ணுற 3வது திரைப்படம் இது. கண்ணீரா ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச்சாக இங்கே பிரசாத்தில் நாங்கள் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் ஒரு படம் இன்றைக்கி இந்த அளவுக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு நாங்கள் பண்ணுற அளவுக்கு அந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டஃப்பான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னேன். இந்த வாய்ப்பை கதிரவன் மோர் ஃபோர் ப்ரொடக்ஷன்ஸ், ஸோ அவங்க டீமுக்கு தான் ஒரு மிகப்பெரிய நான் நன்றியை சொல்லணும். அதுக்கப்புறம் பாலகங்காதரன் சார், இந்த ப்ராஜெக்டை முதல்ல நாங்கள் போயிட்டு மலேசியாவில் படம் பார்க்கும்போது, ஸோ இந்த படம் என்னவா இருந்தது அப்படின்னா, கிட்டத்தட்ட இது எப்படி இந்த அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இது ஒரு படைப்பாக இங்கே மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும் அப்படின்றத தெரியாத அளவுக்கு எங்களுக்கு ஒரு இதுவாக இருந்தது. அப்போ நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணும்போது படம் மியூசிக்கலாக ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படமாக இந்த படம் இருக்கும். ஏன்னா சமீப காலத்தில் சின்ன திரைப்படங்களில் பாடல்கள் யாருமே அதிகமாக விரும்பி கேட்கறதில்ல. ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் ஸ்பெஷலே சொல்லணும்னா பாடல் ஃபுல்லாக ஹரிமாறன் சொல்லி இசையமைப்பாளர் பண்ணியிருக்காங்க. ஸோ கதிரவன் சாரோட ரைட்டிங்கில் ரொம்ப ஸ்பெஷலாக இந்த படத்தில் மியூசிக்கலாக ஒரு லவ் ஸ்டோரி, எப்படி ஒரு லவ்வை ரொம்ப கரெக்டாக கொண்டு போகலாம் அப்படின்றத ரொம்ப நேர்த்தியாக ஒரு அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ சோஷியல் மெசேஜ் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு படமாகவும் ஒரு எமோஷ்னலாக ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்கிற ஒரு படமாக இருக்கும். ஸோ நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷனாக தொடர்ச்சியாக நிறைய சின்ன திரைப்படங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த கண்ணீராவும் எங்களுடைய ப்ரொடக்ஷனில் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக தான் நாங்கள் பார்க்குறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே ரொம்ப ஒரு இமோஷ்னலான ஒரு தருணம் எனக்கு. ஏன்னா இந்த சினிமா துறையில் நிறைய ஜாம்பவார்கள் இங்கே என் முன்னுக்கு உட்காந்துருக்கும் போது அவங்க மத்தியில் நானும் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. பிகாஸ் இது எங்களுடைய முதல் முயற்சி, ஒரு முதல் குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் சொன்னேன் சார்கிட்ட சொன்னேன், நம்ம என் கூட சேர்ந்து தயாரித்த உத்ரா ப்ரொடக்ஷனை சார்ந்த ஆர் உதயகுமார், ஹரி உத்ரா. ஸோ அவர்கிட்ட சொன்னேன், சார் எப்படி நான் கொஞ்சம் நர்வஸாக இருக்கு,
கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிருவா ஸ்பீச் அப்படின்னு சொன்னேன். இப்போ பாலா சாரும் அவங்களும் சொன்னாங்க, சார் கொஞ்சம் பேசுங்க, நீங்கள் இயக்குனர் ஹீரோ, ஸோ கொஞ்சம் பேசுங்க அப்படி சொன்னாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன கவர் பண்ண முடியும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதாவது ஒரு பழமொழி இருக்குது, அதாவது திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு அப்படின்ட்டுன்னு. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் கடல் கடந்து இவ்வளோ பெரிய கடல் மாதிரி இருக்கிற ஒரு திரைத்துறைக்கு எங்களுடைய படமும் ஒரு சின்ன ஒரு கருவியாக இருக்கணும், பங்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கடலை தாண்டி இங்கே வந்திருக்கோம். திரவியம் தேடுறது, திரவியம் வந்து பணம் மட்டும் கிடையாது, மக்களுடைய அன்பு, ஆதரவு, அந்த சினிமா துறையில் எங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ இந்த படம் வந்து ஏன் எனக்கு ரொம்ப இமோஷனலான ஒரு படம் அப்படின்னு சொன்னால், இந்த ப்ரொடக்ஷனை நான் தான் முதல் ஸ்டார்ட் பண்ணேன். சார் ஹரியுத்ரா அவர் வரதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் தொடங்கிட்டோம். ஸோ அது ஏன் எனக்கு ரொம்ப இமோஷனல்னா, அவங்க என்னுடைய ஒய்ஃப் கௌசல்யா வந்து ஆஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து குழந்தைகள் இல்லைன்னா கொஞ்சம் இந்த சொசைட்டியில் ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்கும், அது அறிந்தும் அறியாமலேயும் நம்மளை தாக்கும். ஸோ அப்போ ஒரு சின்ன கேப் விழுவும் போது அப்போ நான் சொன்னேன், லைக் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு டைவர்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, நம்ம ஏன் நான் ஒரு கதை எழுதுறேன், ஒரு படம் பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், சரி இதிலிருந்து வெளியாகிறதுக்கு உனக்கு ஒரு தேவைப்பட்டுச்சுன்னா நீ செய்யுமா, பிரச்சனை இல்லை, நீ கதை எழுது, நம்ம பார்ப்போம் அப்படி படமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 2 மாதத்துலேயே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க ஸ்கிரிப்டை. கேட்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு கதையாக இருந்துச்சு. ஸோ அப்போ நான் சொன்னேன், சரி நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், இதை நம்ம படமாக பண்ணலாம், பட் எனக்கு கொஞ்சம் கெப்பாசிட்டி வேணும் அப்படின்ற மாதிரி பண்ண ஆரம்பிக்கும் போது தான், அப்போ அந்த டைமில் படம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இன்னும் நம்ம சார் இன்னும் வரல உள்ளுக்கு பிக்சரில் பண்ணிகிட்டு இருக்கும் போது, அப்போ அவங்க திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அப்படி வீட்டுக்கு போகணுன்னு சொன்னாங்க. டெஸ்ட் பண்ண பாசிட்டிவ், குழந்தை வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2வது குழந்தை வரப்போகிறாங்க அப்படின்ட்டுன்னு. இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், என்னது 2வது குழந்தையா அப்படின்ட்டுன்னு. அப்போ அதுக்கு அவங்க சொன்னாங்க, எனக்குள்ளே வந்து 2 கரு இருக்குது, ஒன்று இந்த குழந்தை, இதுக்கு முன்னுக்கு வந்த அந்த கண்ணீரா கதை அந்த கரு. ஸோ எப்போதுமே எனக்கு வந்து கண்ணீரா தான் முதல் குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ரொம்ப இமோஷனலாக நான் ஆகிட்டேன். சரி இந்த படத்தில் ஒரு பெரிய கனெக்ஷன் நடக்கும், இதை கண்டிப்பாக எடுத்து செய்வோம், அவங்களுக்காக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒன்று நான் சொன்னேன், நீங்கள் கதை எழுதிட்டீங்க, நீங்களே பண்ணுங்க, நீங்களே வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னேன். பட் ஆஃப்கோர்ஸ் அந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஹெல்த் அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க சொன்னாங்க, இல்லை எனக்கு தெரியல சுச்சுவேஷன், நீங்கள் டைரக்ட் பண்ணுங்க, நான் இணை இயக்குனராக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி அவங்க சுச்சுவேஷன் புரிஞ்சுட்டு நான் படத்தை டைரக்ட் பண்ண ஆரம்பித்தேன், படத்தில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ படம் ஷேப் அப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்கேலில் போனால் மலேசியாவில் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து எனக்கு நம்ம பாலா பிரதரும் ஹரியுத்ரா சாரும் பழக்கம். ஸோ அவங்கக்கிட்ட இதை பற்றி பேசும்போது, இந்த படத்தை அடுத்து எப்படி கொண்டு போகலான்னு பேசும்போது ஒரு கனெக்ஷன் தான், கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான். அவங்க உள்ளுக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷனை என்னோட சேர்ந்து பயணித்து இந்த படத்தை இப்போ முடித்து, இப்போ என்னோட ஒய்ஃப் அப்புறம் நல்ல நண்பர்கள் 2 பேர், ஒரு 2 கண்கள் மாதிரி எனக்கு. ஏன்னா இவங்க இல்லாமல் டெஃபினெட்லி தமிழ்நாட்டில் இந்த படம் உங்கள் முன்னுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது, அது சாத்தியமே இல்லை. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக எங்ககிட்ட இருந்து மோஃபோ ப்ரொடக்ஷன், ஹரியுத்ரா சாரோட உத்ரா ப்ரொடக்ஷன் 2 பேரும் இணைந்து 2 படம் கொடுப்போன்ற நம்பிக்கையோடு, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எங்களையும் வாழ வைப்பீங்க அப்படின்னு சொல்லி ஊடக நண்பர், பத்திரிகை நண்பர் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை கொடுத்துட்டு என்னுடைய இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். கண்ணீரா, நீரா அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட பெயர். ஆமாம், அந்த நீராவை கண்ணுக்குள்ளே கதாநாயகன் வைத்திருக்கிறாரு, அதான் கண்ணீரா.
ஃபஸ்ட் வெறும் கண்ணீரா அப்படிங்கும்போது நம்ம கண்ணில் வந்து நீரை சொல்கிறாங்க அவ்வளோ இருக்குது. அதான் டெய்லி பார்த்துக்கிருக்குமே. அது ஒரு டைட்டில் கொஞ்சம் புதுசாக இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, மனைவி கதை எழுதி கணவன் இயக்கியிருக்கிறாரு. உங்கள் சந்தோஷத்துக்கும் என்ன இது தொடர்ந்து கௌசல்யா மேடம் வந்து கண்ணீரா 1, கண்ணீரா 2, அதுக்கு ஒரு வேறு டைட்டில் 2 முடிச்சுங்க. 3லாம் இங்கே கொஞ்சம் தாங்க மாட்டேங்குது. இப்போ 2 தாங்க மாட்டேங்குது. இப்போ நிறைய தொடர்ந்து படம் பண்ணணும். தொடங்கி ரிலீஸ் பண்ணுங்கள். அந்த படம் மிகப்பெரிய ஒட்டடிய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கண்ணீரா அவரை படமெடுக்க தூண்டி குழந்தை எனும் கரு உருவாக்குவதை விட இந்த கதை எனும் கருவை உருவாக்கி அதை தன் கணவனே இயக்க வேண்டும், அவரே கதாநாயகன் நடிக்க வேண்டும் என்று அனுமதித்த அருமை சகோதரி கௌசல்யா அவர்களே. கௌசல்யான்னு சொல்லும்போது கதை வசனம் மட்டும் எழுதில்லை, கோ டைரக்டராக கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்டு கவிதை பாடல்கள் எழுதியிருக்காங்க. ஆக இவர் டைரக்டர், ஹீரோ, ப்ரொடியூசர், இது இருவரும் இறைவனால் தந்த குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்பதை போல இது ஒரு கலைக்கழகம், திரைக்கலைக்கழகம். கணவன மனைவி ஒத்து இப்படி படம் பண்ணியிருப்பது உலக அதிசயம். தமிழகத்தை நம்பி வந்திருக்கிற கதிரவனும் கௌசல்யாவும் இன்னொரு தயாரிப்பாளர் இணைந்து உதவியாக இருந்திருக்கிறார். இந்த படம் வெற்றியின் மூலமாக நீங்கள் அடுத்த படம் எடுக்க வேண்டும். கண்ணீரா அவளை இன்ப கண்ணீரை வர வைக்க வேண்டும், நல்ல வரவை தர வேண்டும் என சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.